ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மைமுண்டாவதாக இந்த வேத பாடக்கூட்டத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து தருவாராக. நமக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இனி நாளில் இந்த வேத பாடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஏசப்பா பெத்தானியா கிராமத்துக்கு ஒரு குஷ்டரோகியான சீமோன் வீட்டில் வந்து போஜனம் வந்திருக்கிறார். அப்பொழுது என்ன சொன்னால், ஒரு சீமோன் வீட்டில், அவனுடைய பெயர் வந்து சீமோன், அவன் வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது அங்கு வெளியேற பெற்ற ஒரு நவழுதம் என்னும் உத்தம தைலமுள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஸ்தோத்திரம். அது என்ன தைலமா? நவழுதம் என்னும் நவழுதம் நல்ல தைலமுள்ள ஒரு வெள்ளைப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ நலதம் என்னும் உத்தம பரணி. அப்போ அதே போல மாத்தையும் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஸ்திரீ விலையேறு பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியிருக்கும் அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஸ்தோத்திரம். உடனே சீடர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த தைலத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையாக நடந்த சம்பவம். ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஏசப்பாவுக்கு அவர் என்ன செய்கிற, ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசிலை ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாதாரணமான ஒரு தைலம் இல்லை, அது விலையேற பெற்றது. ஸ்தோத்திரம். அவர் அநேக வருடங்களாக அவள் சம்பாத்தியம் பண்ணின அந்த காசை, அந்த உத்தமமான தைலத்தை, அல்லது அவள் வந்து ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன்னுடைய சரீரத்தில் பூசிக்கொள்வதற்காக வைத்திருந்த அந்த விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தில், இயேசுவினுடைய சிரசு மேலே ஊற்றினாள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் அவருடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தில் அவள் ஏற்பட்டான்னு சொல்லி. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம். அப்பொழுது மரியா வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களை பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடே முழுவதும் பரிமள தைலத்தினால அப்படியே நிறைவேற்றி. ஸ்தோத்திரம். இது என்ன நம்ம வேகமாக கற்றுக்கொள்ள போகிறதுன்னா, ஸ்தோத்திரம், அவள் முதலாவது அவள் விலையேற பெற்றதை கொண்டு வந்து ஏசப்பாவுக்கு அவருடைய சிரசில் மேல் ஊற்றினார். விலையேற பெற்றதை நம்ம ஆண்டவருக்கென்று நாம் தர வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் கேட்குறாங்க, இந்த 300 பணத்துக்கு விலைக்கு அதிகமாக விற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்க, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பெற்ற ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். ஒரு முக்கியமான விசேஷமாக இருக்கிறத அதை எடுத்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். இல்லையா? மற்றவங்களாம் சொல்கிறாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே போல் நம்ம வாழ்க்கையை கூட ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், விலையேற பெற்றதை வந்து நம்ம ஆண்டவருக்கு கொண்டு கொடுக்கணும். இல்லையா? இப்போ விலையேற பெற்றதை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆண்டவரோட ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற தைலம் ஸ்தோத்திரம் தான் ஆண்டவர் விலையேற பெற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களையும் ஆண்டவர் கண்டு இவள். ஆனால் மற்றவங்களாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவள் எவ்வளோ என்ன செய்வது, இவ்வளோ இயன்றதை செய்தார், இவ்வளோ நலமானதை செய்தார், இவ்வளோ என்னது மகிமையான காரியங்களை செய்தார் என்று ஆண்டவரோட வாழ்த்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவள் செய்தது என்ன செய்யும், காலமெல்லாம் அறிவிக்கப்படும் சொல்றார். சுவிசேஷம் எப்போதெல்லாம் அறிவிக்கப்படுமோ அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் உலகத்தை எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிற அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும், நினைப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அவள் முன்னறிஞ்சாலே என்னதில்லை, அவர் வந்து மறிக்க போகிறது, மறிச்ச சடலுக்கு தான் அந்த விலையேற பெற்றதை அந்த இல்லெல்லாம் சில நேரத்தை பூசுவாங்க. ஆனால் இவ்வளோ முந்தி கொண்டாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவள் வந்து இயேசுடைய சரீரத்தை யாருமே தைலம் பூச முடியாது. ஆனால் இவள் என்ன செய்ய ஊற்றி முந்தி கொண்டாள். அல்லேலூயா. அவர் வந்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு 8ஆம் வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்படுகிறதற்கு முந்தி. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சரீரத்தில் பூசிவிட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்குற காரியம் சுத்தமானதாக இருக்கும். அதே மார்க் அதிகாரத்தில் நம்ம அவங்க என்ன தைலம் பூசலுக்காக கொண்டு வராங்க. 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், ஓய்வு நாள் பின் மகதன்னா மரியாதை ஆக்கவிந்த ஆகிய மரியாளும் சலம் என்போடும் அவருக்கு சுதந்திர வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாக இருப்பதற்கு அட்டன் எடுத்து வந்தாங்க. ஆனால் அவங்க வாங்கி கொண்டு வர்றாங்க, அவங்க பூச முடியாது. ஆனால் இவ்வளோ பூசிட்டா. பூசி அவருடைய சிரசில் பூசியிருக்கிறான், பாதங்களிலும் பூசிவிட்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம முந்திக்கொள்ளணும். ஆண்டவருக்கு என்று கொடுக்குற காரியத்தை நானும் ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்குற காரியம், ஆண்டவருக்கு என்று செய்கிற காரியத்தை நம்ம முந்திக்கொண்டு இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதே அடுத்து மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லக்கூடாது, சைனியை வாசிப்போம். ஸ்தோத்திரம். 14-13 மார்க் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நகரத்துக்குள்ளே போங்கள், அவன் பின்னே போங்கள். அல்லேலூயா. என்ன, ஏசப்பாவுக்கு பஸ்கா பலியிடுறதுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டது. அந்த வீட்டுக்கு என்ன செய்வது, அந்த வீடு தேவைப்பட்டது. ஆனால் ஏசப்பா இங்கே ஊருக்கு வெளியே இருக்கிறார். அப்போது சீடர்கள் அனுப்புகிறார், 2 பேர் அனுப்புகிறார். நீங்கள் ஊருக்கு போங்க, நகரத்துக்குள்ளே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன். அப்போ அந்த நாட்களில் பெண்கள் தான் அதிகமாக தண்ணீர் எடுத்துருப்பாங்க. ஆனாலும் சில நேரத்தில் ஆண்களும் எடுத்திருப்பாங்க கஷ்டமான சூழ்நிலையில். ஆனாலும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டார், தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் இருப்பான், நீங்கள் போங்க. இவங்க போகிறதும் அந்த தண்ணீர் குடம் எடுத்து வர்றதும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஆண்டவர் அங்கே செய்கிறார். ஸ்தோத்திரத்துக்கு. ஒருவேளை தண்ணி குடம் எடுத்துகிட்டு வர வேகமாக வந்துட்டு போயிட்டானா என்ன செய்ய, ஆண்டவர் சொன்னது பொய்யாயிடும். அதில் இவங்க லேட்டாக போயிருந்தாலும் இதனால பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த தண்ணீர் குடம் அவனும் கொண்டு வர்றான், இவங்க புறப்பட்டு போகிறதுக்கும் தண்ணி குடம் கொண்டு வர்றதும் கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் கடவுள் சந்திக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. இது தேவ சந்திப்பு. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் தண்ணீர் குடம் கொண்டு வரவேன் ஸ்தோத்திரம் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் சீடர்கள் போய் அங்கே தவியாக தவிச்சிருப்பாங்க, ஐயா தண்ணீர் குடம் ஒருத்தன் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அவன் மறந்துட்டானா என்ன செய்யறது, அவன் தண்ணீர் குடம் கொண்டு வராமல் வீட்டிலே இருந்துட்டான், அவரோட உனக்கு காய்ச்சி வந்துருச்சு, அவரோடக்கு யாரோ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, தடுத்துட்டாங்க, இந்த நிலைமையெல்லாம் வந்தாலும் கடவுள் ஆண்டவர் வந்து அதெல்லாம் தடுத்து கொடுக்குறாரு. அந்த நேரத்துக்கு எந்த சொந்த பந்தக்காரங்களோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ வராமல் தடுத்து கரெக்டாக அவங்க தண்ணீர் குடம் என்ன செய்யணும் வந்து மோந்துட்டு அந்த கிணத்துல, அந்த காலத்து கிணத்துல மோந்துட்டு போகணும். அதை சுமந்து வருகிற ஒரு மனுஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ எதிர்படுவான்னு சொல்கிறார். உங்களுக்கு கரெக்டாக எதிர்படுவான். சுமந்துட்டு தண்ணீர் குடம் சுமந்துட்டு நீங்கள் ஊருக்குள்ளே போவீங்க, அவன் வந்து சுமந்துட்டு எதிர்படுவான். அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல ஒரு கரெக்டான காரியம். அவன் சுமந்துட்டு கரெக்டாக வரணும். யாருமே சுமந்துட்டு அங்கங்கே நிற்க மாட்டாங்க. ஆனால் அதே போல் அவனும் சுமந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வேகமாக போயிட்டான்னு என்ன செய்ய முடியும், ஏன்னா சுமந்துட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் சுமந்துட்டு வர்றதும் இவங்க வர்றதும் கரெக்டாக மேட்சாக அப்படியே அமைச்சு அப்படியே ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கரெக்டாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு செய்கிற அற்புதத்தையும் கரெக்டாக மேட்சாக ஆண்டவர் கொண்டு வந்து நிற்பாட்டுவார். ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் அப்படி அந்த மாதிரி கர்த்தர் செய்தார். உடனே அந்த மனுஷன் கேட்குறாங்க, ஆண்டவருக்கு ஒரு வீடு வேணும் அந்த பஸ்காவை புசிப்பதற்கு அப்படின்னு சொன்னால் அவன் 15ஆம் வசனம், அவன் கம்பளம் முதலான வீடு விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். ஒரு நல்ல விசாலமான ஒரு வீட்டறையை, கம்பளம்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அறையை அவருக்கு காண்பிப்பான். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்கிறார், இப்படி போய் ஆயத்தம் பண்ணுங்க. அப்படியே போய் அவருடைய சீசர் புறப்பட்டு போய் நகரத்துக்கு போய் 16ஆம் வசனம், தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணார்கள். அப்படியே போய் பார்க்குறாங்க, அப்படியே அந்த பஸ்காவை அப்படியே ஆயத்தம் பண்ணாங்க. அல்லேலூயா. கடவுள் ஆண்டவர் அப்படியே மேட்சா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். அதே போல் அவர் கழுதைக்குட்டி தேவைப்பட்டுருந்துச்சு. நீங்கள் ஊருக்கு போங்க, அவங்களுக்கு எதிர்த்தாப்புல அவங்களுக்கு ஊருக்குள்ளே போனோன்னு, இந்த கிராமத்துக்குள்ளே போனோடனே கழுதைக்குட்டி கட்டியிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அதே போல் அவங்க போனாங்க, கழுதைக்குட்டி அவிழ்த்தாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி அற்புதத்தை செஞ்சு பிடிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் தேவாதேவன் தான், அவருக்கு தேவை இருந்துச்சு. ஆனாலும் போய்
கேளுங்கன்னு சொல்கிறார். கேட்டவுடனே அவங்க கொடுத்துட்றாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. சிலவேள் நம்மளும் சில 1-2 காரியங்கள் கேட்கும் பொழுதும் கர்த்தர் மனிதர்களுடைய கற்களை தயவளிக்க பண்ணி கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் இந்த காரியத்தை கரெக்டாக செய்கிறார். ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் இந்த அற்புதம் சரியா அந்த கழுதை குட்டி ஒரு காலம் ஒருவர் மீறிடாத கழுதை சரியா அந்த இதுக்கு ஸ்தோத்திரம். அதன்றி ஒருத்தனை ஏறினாதபடி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அதே போல் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அதை ஒருத்தரும் எடுத்துவிடாதபடி அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் கிடைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதே மார்க் 14:26 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஆண்டவர் ஸ்தோத்திர பாட்டை பாடியிருக்கிறார். நல்லா பாடி நல்லா துதிச்சிருக்கிறாங்க. பாடின பிறகுதான் ஒலிவு மலை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 15ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். வேகமாக நம்ம சொல்லுவோம். 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 15:2 வாசிப்போம். பிலாத்து அவர்களுக்கு நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர் நீ சொல்லுகிறபடிதான் என்றார். ஒரு வார்த்தையும் சொல்லலை. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். நம்ம ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்போ அவர் மேல் குற்றம் ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்றார். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்ட உடனே அவர் சொல்றாரு நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அந்த ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் சொல்றார். அவர் 3ஆம் வசனத்தில் பிரதான ஆசிரியர்கள் அவர் மேல் அநேக மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மாறுதரமா ஒரு வார்த்தை கூட இயேசுவை சொல்லாம அப்படியே அமைதியாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பிலாத்துவே ஆச்சரியப்படுறான். எத்தனையோ குற்றங்களை 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்து மறுபடியும் அவர்களுக்கு இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, இதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். ஒன்று இவ்வளவு குற்றங்களை உண்மையில சாட்டிக்கிட்டே நீ ஒன்றும் சொல்லலையா என்று அவர் வாய ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஸ்தோத்திரப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் அமைதியா இருக்கிற நேரத்தில் அமைதியா இருக்கிறார். ஒரு வார்த்தை மட்டும் பேசுறார். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்ம அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறும். ஏசப்பா அமைதியா இருந்தார். ஏசப்பா பேசியிருந்தாலும் தேவ சித்தம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அமைதியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் முன்குறிச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிதா மேல பாரத்தை வச்சுட்டு இல்லையா வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அப்படி இல்லை சொல்லாம அவர் அமைதியா இருக்கிறார். மனிதர்களும் அதே நேரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்படும் சிலர் கேலி பண்றாங்க. நம்ம எடுத்து வாசித்தோம்னா மார்க் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரத்தின் 29ஆம் வசனம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவ ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை இகழ்ந்தாங்களாம். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரி வேதபாரம் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அப்படியே சிரிக்கிறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி கேலி பண்றாங்க. ஏசப்பா சிலுவையில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆனால் ஆண்டவர் அப்பையும் கூட அமைதியாக இருக்கிறார். அவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவரை இகழ்றாங்க. நீ இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்கள் இப்போ உன்னை விசுவாசிக்கிறோம், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேல் ராஜா கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள், சொல்லி கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரை நிந்தித்தார்கள். எல்லாரும் நிந்திக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். சிலுவையில் அவர் அமைதியாக தூங்குறார். ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் அவரால் இறங்கி வர முடியும். ஆனாலும் இறங்கி வராமல் அவர் அமைதியை காத்துக்கொள்கிறார். அவர் ஜனங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை தரணுங்கிறதுக்காக அந்த அவமானத்தையும் நிந்தையும் அப்படியே பொருட்படுத்தாமல் அவர் அப்படியே சிறுவையில் தொங்குகிறார். அப்படி இப்போ அதே நம்ம மார்க் 15ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 20 வசனம் அந்த போற்றவர்களும் கூடி அவர் என்ன செய்கிறாங்க, சூழ்றாங்க. 16 வசனத்தில் அப்பொழுது போற்றுகிறவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்திலே போற்றவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து அந்த போலீஸ்கார் என்ன செய்யப்படும் போற்றவருடைய கூட்டம் எல்லாத்தையும் கூட்டு போய் அது ஒரு பேலஸ் ஒரு அரண்மனையில் போய் தேசாதிபதியின் அரண்மனையில் கூடி
போச்சவருடைய கூட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸாவது நெசிச்சிருப்பாங்க, கூடியிருப்பாங்க. அவருக்கு மேல்முடி ஒரு சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, முள்முடி இங்கே எழுதப்பட்டிருக்கு 17. ஆனால் நம்ம இங்கிலீஷ் வழியில் பார்த்தோம்னா ஒரு சார்பாக ஒரு அந்த முள்ளினால் ஆன ஒரு சார்பான ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு முள்முடி தான். அந்த முள் வந்து ரொம்ப சார்பாக இருக்கும். அதெல்லாம் அவங்க எழுதப்படலை. தமிழ் பைபிளில் யார் எழுதும் பொழுது சாதாரண முள்முடின்னு எழுதிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த முள் வந்து சார்பாக இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட முள்முடி அதை அவர் தலைமையில சூட்டி அழுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சோத்திரம். இப்போ யூதருடைய ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லி அவரை சிரசில் கோளால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் பிடித்து அவரை இப்படி பரியாசம் பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கேயும் அவர் என்ன செய்கிறாரு, அமைதியாக இருக்கார். 21 சிரேனா ஊரனும் அலெக்சாந்தருக்கு ரூப்புக்கும் தகப்பனாக சீமோன் ஏற்பட்டு ஒருவன் அந்த வழியை போகிறான். அவனை பிடிச்சி இந்த சிலுவை சுமந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் கொஞ்சம் சுமக்கிறான். ஆனால் இந்த சிரேனா தகப்ப 2 பேரை சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஆச்சரியம், அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய. இந்த ரூப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 16 அதிகாரத்தில். அவருடைய அந்த சிலுவை சுமந்தவனா ஆண்டவர் சும்மா விட்டுருப்பார். அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருப்பார். இப்போ அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களுடைய சந்ததியை உயர்த்தியிருப்பார். 16ஆம் அதிகாரம் ரோமர் 16:13 சொல்லப்பட்ட கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த ரூபையும் இந்த ரூபு தான் அவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திர ரூபையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இந்த சிலுவையை சுமந்துட்டு மனிதன் ரசிக்கப்பட்டிருப்பார். ஸ்தோத்திரம். தேசத்தில் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அலெக்சாந்தர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அலெக்சாந்தரும் சரியாக சொல்லப்படலை. ஆனால் இன்னைக்கு அடுத்து இந்த வசனத்தை முக்கியமாக கடைசியாக நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட நேரம் அது நம்ம குழப்படியாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து மார்க் 16 24ஆம் வசனம் அதில் ஏஎம் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தில் அவர் எப்போ சிலுவையில் அறையப்பட்டார் 11ஆம் வாசிக்கும் பொழுது, ஸோ இட் வாஸ் அபவுட் 9 o'clock in the morning. காலையில் நம்ம காலையில் நேரப்படி 9 மணிக்கு, ஏன்னா 6 மணிக்கு அவரை பிடிச்சிட்டு பிரதான ஆசிரியர்லாம் விசாரிக்கிறாங்க. நைட்டே பிடிச்சிட்டு போயிடறாங்க, 6 மணிக்கு விசாரிக்கிறாங்க. ஆனால் இதில் 9 மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ 9 மணியிலிருந்து 3 மணி ஒரு 12 மணி வரையும் ஒரு சாமம், அது 12 to 3 மணி வரையும் இன்னொரு 2ஆம் சாமம், அதுக்கடுத்து ஒரு சாமம், ஒரு சாமம் வரும், ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஏசப்பா சிலுவையில் தங்கியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நம்ம 34ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா 33 மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் ஆயிட்டு. 6ஆம் மணி நேரம்னா 12ஆம் மணி நேரத்துலேருந்து பகல் 12 மணி நேரத்துலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் அந்தகாரம். அப்புறம் 9ஆம் மணி நேரத்திலே, அப்போ சொல்கிறோம் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு அந்த பகல் 3 மணிக்கு ஏசப்பா என்ன செய்யறாரு, இந்த எலோயி எலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு ஜீவனை விட்டார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 3ஆம் மணி நேரத்தில் 3 மணி மதியானம் 3 மணி நேரத்தில் ஒரு ஜீவன் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன, மறுநாள் ஓய்வு நாள் பிறந்துடும். இந்த இருட்டாயிடுச்சுன்னா ஓய்வு நாள் பிறந்துடும். அந்த 6 மணி இந்த யூதர்களுக்கு 6 மணி சாயங்காலம் 6 மணியிலேருந்து ஓய்வு நாள் ஆரம்பிச்சிடும். அப்பா வேகமாக போய் என்ன செய்கிறாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடி இறக்கணும், மற்றவங்க சிலுவையில் அறையப்பட்டவங்க அவங்களும் அவங்க பாடியும் இறக்கணும், அவங்களையும் செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம ஓய்வு நாளில் யாரும் அவங்க சிலுவையில் தூங்கக்கூடாது, அதனால் அவங்கள சீக்கிரமாக மறிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இயேசப்பா அதுக்குள்ளேயும் ஜீவனை விட்டுட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனால் என்னென்னா இதை ஜீவன் விட்டு ஒரு சரீரத்தை வாங்கணும். அப்போ முந்திக்கொள்கிறோம். யார் முந்திக்கொள்கிறோம்? 43ஆம் வசனம். கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவன் சொன்ன என்னன்னா, அவன் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்கான். அப்போ இயேசுவின் சரீரத்தை என்னென்னா, இது சுப்ரீம் கோர்ட்டில் 43ஆம் வசனத்தில்
எழுதப்பட்ட கணம் பொருந்தி ஆலோசனை காரணம். அப்போ ஒரு நல்ல ஒரு கணம் பொருந்தி ஒரு மனுஷன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில், அந்த காலத்தில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டில் அவன் ஒருத்தனான். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, துணிந்து போய் இந்த COURAGE கோரஜ் என்று சொல்லப்படுற தைரியம், ஆபத்தான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் மனதை கட்டுப்படுத்திட்டு போய் ஒரு துணிஞ்சு போய் இயேசுவின் சரீரத்தை வாங்குறான். வாங்கி ஸ்தோத்திரம் அதை கொண்டு போகிறான். கொண்டு போய் அவன் புதிதாக 46 வசனம், அவன் போய் வெள்ளிய துப்பட்டியை வாங்கி கொண்டு அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். இப்போ அவனுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு கணம் புரிந்த ஆலோசனை கர்த்தனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாக யோசிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வந்து தேவராஜ்யம் வர காத்திருந்த ஒரு மனுஷன், பக்தியுள்ள மனுஷன், ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆனால் பிரார்த்தனை துணிஞ்சு போகிறான். என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் போய் துணிஞ்சு போய் இயேசுவின் சரீரத்தை அவன் கேட்குறான். கேட்டு வாங்கி என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த கல்லறைக்குள்ளே புதுசாக வாங்கி கல்லறைக்குள்ளே வைக்கிறான். அப்போ நம்ம இந்த என்னென்னா, நம்மளுக்கு துணிஞ்சு போய் நம்ம எதையும் ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். நம்ம எந்த துணிஞ்சு போய் ஆண்டவர்களுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு வந்தான். அல்லேலூயா. வாங்கி கொண்டு வந்து தனக்காக வெட்டி வச்சு அவன் உள்ள வைக்கிறான் இயேசுவின் சரீரத்தை. அப்படியே என்ன செய்றாங்க, அதை பார்க்குறாங்க. மறுநாள் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வரும்படி வர்றாங்க. கல் புரட்டி போடப்பட்டதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தருகிறார். உயிர் தந்த முதல் இந்த மார்க் 16 அதிகாரத்தில் 9 வசனத்தில் சொல்லி பிடிக்கும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவர் யாருக்கு தரிசனமாகனா, அந்த ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமாகிறார். சாதாரண ஒரு பெண்ணுக்கு. அவளுக்கு வந்து 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அந்த 7 பிசாசு பிடிச்சிருந்தது அதை நோட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வசனம். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் தூக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஸ்தோத்திரம். இந்த மகதலேனா மரியாள் தான் என்ன செய்தா, இயேசுவின் தலையில் பரணி ஊட்டியிருப்பான். ஸ்தோத்திரம். அது இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகதலேனா மரியாள் தான் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து ஊற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அவள் தான் ஊற்றி என்ன செய்தா, இயேசுக்கு அவ்வளவு கிரமமான காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கேயும் அவங்க இந்த மகதலேனா மரியாளுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் தரிசனம் ஆகியிருக்கிறார். ஸ்தோத்திரம். 7 பிசாசுகள் அவளோட நீங்கின உடனே அவள் இயேசப்பா மேலே அவ்வளோ அன்பு அவளுக்கு இருந்துச்சு. அதான் அவள் என்ன செய்யற, அதிகாலையில் புறப்பட்டு இயேசுவை தேடி வந்து வர்றான். ஆண்டவர் அவளுக்கு காட்சி தரார். மற்ற ஸ்திரீகளும் போயிட்டாங்க. இயேசு சுயத்தெழுந்தார் செய்தி கேட்ட உடனே பாடி நின்று எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இவ இயேசுவை பார்க்கணும் அங்கே இருக்கிறார். இயேசு எப்படியாவது பார்த்துடணும். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு இருந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அங்கே காத்திருந்த அவளுக்கு கர்த்தர் தரிசனமானார். அதே போல் நம்மளும் காத்திருப்போம், நமக்கு பெற்றுக் கொடுப்போம். இந்த 2 அதிகாரம் தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாட்களிலும் தியானிக்கிறோம். கண்களை முடிச்சோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமா அந்த வேறுபாடு படுத்தி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இதை கேட்க மக்களை ஆசீர்வதிப்பீராக. வேத பாடத்தின் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இந்த 2 அதிகாரத்திலும் அன்றுவரே நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்கள் இருதயத்திலே பதிவதாக. அன்றுவரே ஸ்தோத்திரம். ஐயா, வேகமாக தியானித்தாலும் உடைய வார்த்தையானது எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும், ஆழமாய் கிரியை செய்யும். எங்களுக்கும் ஒரு நடக்க வேண்டிய அற்புதங்கள் நடப்பதாகப்பா. தகப்பனே உடைய ஆவியினால் நிரப்பணப்பா. சகல துதிக நம்மைகள் நமக்கே செலுத்துகிறோம். அந்நாட்களில் அப்படி கிருபையின்படி நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள ஆவியில் வளர உதவி செய்ய இது கேட்கிற யாவருக்கும் உடைய லட்சப்பினால் நிரப்புங்க. வேதம் அந்த பிள்ளைகளுக்கு புரியும்படி செய்ய தாழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நினைக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நான் கத்தரை சொல்கிறேன்.